அந்த 7 பிள்ளைகளும் பசி ஆறணும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? சரிடா. அதனால இருந்தாலும் பிள்ளைங்க பாவத்துல விழாது. ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த தக்காளி கிடக்குறா வீடு பாத்தியா? இதுங்களை விட அந்த சின்ன குழந்தைங்க நீ அழுதா தமிழ் எனக்கு சின்ன இப்ப பாட்டு வரல. எல்லாம் மாமா குடிச்சிடுறாரு. இருந்தாலும் பார்த்தா பாவமாகுது. பாவமா இருக்குது. இவ்வளவு விடுடா. அவளை விடு. ஒழிச்சு பாரு குழந்தைக்காக சக்கரை என்ன சொல்லு வழங்கும். அவன் நாத்தனா பிள்ளைங்க கூட அரண்மனைக்கு வந்தா அவளுக்கு ஒரு வேலை சோறு பண்ண முடியாது பாவின்னு சொல்லுவாங்களே. என்ன பார்த்து அதனால என்ன பார்த்து அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நீ உள்ள போயிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரைச்சி ஒரு கேழ்வரகு மாவுடா நல்லா நேற்று கூட சாப்பிட்டு பார்த்தா பையா. கேட்டுக்கு மக்காஜி 10 வருஷத்துக்கு முன்னாடி அரைச்ச கேழ்வரகு மாவு அதுல வந்து பாய முடி நல்லா இருக்குது. நேத்தனை பார்த்துட்டு வந்து போட்டு எப்படியா அது மேல் பாணியில கருத்து அது அம்மா ஒண்ணு கருத்து வச்சுக்கிறேன். அது இல்ல அது மாவு இல்லையா? போ கேக்குறது அது மாவு இல்லையாடா? போ சொல்றேன் அதே நான் பண்றேன். என்னடா பண்றது நானு? நான் என்ன பண்றது? நான் எத்தனை நினைக்கிறது? சரி குழந்தைங்க பசி ஆறணும். அந்த மாவு எடுத்துக்கிட்டு புடிச்சாருன்னா வந்து புடிச்சா அப்படியே புது பணம் உனக்கு கொடுப்பாடுறா. புது பணம் கொடுப்பாரு அந்த மேல அந்த பானை பக்கத்து வரமா வச்சுக்கிறேன். அதுவும் புதுசு தான். எம்மா இந்த ஓட்டியா கடுக்கு புது பானடா. அதுல அந்த மாவை வாரி போட்டு எடுத்தா மாவு வாரி போட்டு எடுத்து குடு. அவ ஆக்கி சாப்பிட்டு சாப்பிடலாம் போட்டுட்டா. 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச கேழ்வரகு புது மாவுடா. டே அப்படி சொல்லாத சக்கல் திக்கி கொட்டு 1000 சில்லி விழுந்தா பானை எப்படியா சொல்ற? நான் செய்யறேன் இறைச்சா வருஷத்துக்கு முன்னாடி கேள்விமா கொண்டு போடா. ஸ்மெல் வருது ஆக்சுவலி. கடவுளே குழந்தைங்க எப்படி சாப்பிடுமோ அம்மா. புரு நன்றி கிடைக்குது. நல்ல பானை கொடுக்க கூடாதா அம்மா? இந்த குழந்தைங்க எப்படி மாதிரி போய் வெளியே வந்திருக்கிறோ. சீக்கிரம் போ எடுத்துட்டு வா. அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கிற பாதி 1000 சில்லி விழுந்த பானை. அதுல மாட்டல கஞ்சா. இந்த மாவு கொதிக்கணும். இந்த மக்க பசி தீரணும். இந்த கூழு கொதிக்கணும். இந்த குழகம் பசி தீரணும். அதனால 10 சவுக்கு கட்ட தோட்டப்ப கட்ட பெட்டை மரியாதை கிட்ட பெட்டை பெட்டை. இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை பேசணும் தொடப்பட பெட்டை அடி தேவையா போட்டு கட்டி பால் கூறா பசி என்ன சவுக்கு கட்டியா? கோத்த சம்பாதிச்சாலும் கொப்ப சம்பாதிச்சாலும் சித்த சம்பாதிச்சாலும் பேரு எவன்டா சம்பாதிச்சா? ஏன் கஷ்டம்டா? நாளைக்கு என் பிள்ளைக்கு திருமணம் நான் ஆக்கி அரிச்சு போட மாட்டேனா? அதனால
என்ன தெரியுமா பண்றேன் பின்னாடி வராதுப்பா பால் கொஞ்ச நேரம் இருப்பா. பாரு பின்னாடி போயிட்டு ஒத்தவன மரம் உனக்கு பத்தியா அதை வெட்டி இந்த வாழைப்படத்துல போடு. பச்சை வாழை மாட்டியா ஆமாண்டா எப்படியா சொல்ற வாரம் உட்கார்றா. பச்சை வாழை மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த வீட்டுல இவ பிறந்த பொண்ணு. என்ன பண்ணலாம் அதுக்கு? இந்த வீட்டுல நீ விளக்கு ஏத்த வந்த பொண்ணு. நான் தான் நீ ஏத்தி உங்க அம்மா சிக்கு 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 எரிக்கிறாரு. அதனால ஒரு பிறந்த பொண்ணு வந்து வீட்டுல அடுப்பு பத்த வைக்க கூடாது. ஏன்? நீ வீட்டுல விளக்கு ஏத்த வாழை வந்தவன் நான் தான்டா. நீ இந்த பச்சை வாழை மட்டைய பத்த வைக்கணும். இன்னைக்கு உன் பத்தினி தனத்தை இந்த செவடியா நான் பாப்பேன். அம்மா நான் பத்தினி ஊருக்கே தெரியும்டா. பத்தினியும் இந்த ஊர்ல எத்தினியும் காலையில போயிட்டு வச்சாதான் காலம் வச்சுப்படி எடுத்து பண்றேன். அப்படியே பத்த வைக்க மாட்டேன். செம்பூர் தேட்டு வச்சுப்படி கொடு. இந்தாமா டேய் நான் பச்சை வைக்கட்டுமா? 10 பேரை கூப்பிட்டா பத்த வை பத்த வை. நான் பச்சை வைக்க போறேன். எப்படி தெரியுமா? காடா திக்கல் அடிச்சு எரிய மாட்டேங்குதுடா. ஒரு அடுப்புக்கு பைக் பண்ணும். போனா பசங்க போ. அவங்க எப்படிதான் பண்ற பாக்குறேன். அம்மா பாவம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச கெவரு வரகு மாவு கொடுத்திருக்கிறா. 1000 சில்லு விழுந்த பானை கொடுத்திருக்கிறா. பச்சை வாழை மட்டும் கொடுத்திருக்கிறாம்மா. உன் மக்க பசி தீரணும்னா உன் கற்பின் திறமையா உன்னால பத்த வச்சு இந்த குழந்தை பசி ஆத்திக்கம்மா. அம்மா இந்த கொடும் பாவி போல உலகத்துல யாருமா இருப்பாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி வண்டும் புழு கடிச்சிருக்கிற மாவை கொடுக்குற, அதை கொதிக்க வைக்க ஒரு நல்ல பாத்திரம் கொடுக்க கூடாதா? 1000 செல்லு விழுந்த ஓட்டப்பானை கொடுக்கறாளே, அது பத்த வைக்க நல்ல விறகு கட்ட கொடுக்க கூடாதா? இந்த கொடும் பாவி பச்சை வாழை மட்டையை கொடுக்கறலம்மா. இந்த பச்சை வாழை மட்டையை பத்த வச்சு என் பிள்ளையுடைய பசி நான் எப்படி அம்மா போக்க போறேன்? அன்று என்னுடைய கணவர் அப்பொழுது உரைத்தாரு, நல்ல தங்க உன்னுடைய தாய் விடு நீ செல்லுகின்றாய், உன்னை நல்ல முறையில் உபசரித்தால் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும், இல்லையென்றால் என்னுடைய முகத்தில் விட விழிக்க வேண்டாம் என்று அன்று என்னுடைய கணவர் கூறினாரு. அன்று அவர் கூறிய வார்த்தை என்று உண்மையாகி விடுமா? கடைசியில் கணவர் முகத்தை நான் பார்க்க முடியாத பாகியாகி விடுவேனா? இந்த பச்சை வாழை மட்டையை பத்த வச்சு என் பிள்ளை பசியில எப்படி பார்க்க போறேன்? நானும் பத்தினியாக இருந்தால், என்ன பெற்றெடுத்த தாயும் பத்தினியாக இருந்திருந்தால் இந்த பச்சை வாழை மட்டை பத்து எரிய வேண்டும். ஆண்டவா பரமேஸ்வரா, பத்தினி நானே ஆனா என் பக்தாவும் அவரேயானா ஆனா பத்தினி நானே யானா என் பக்தாவும் அவர் ஏயானால் ஆனா பத்தினி நானே யானால் என் பக்தாவும்
அவரேயானார் உலகம் போற்றும் எனது மக்கள். இந்த ஒரு நூலி கயிறுமானா இந்த கூழ்பானை கொதித்திடவே வழி செய்வார் சொக்கநாதா. இதற்கு மேற்பட்டு இந்த பாட உலகத்துல நம்ம வாழ வேண்டாம் சொல்ல. இந்த தாயோட வந்துருங்கப்பா ராஜா.